Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Play Store அக்கவுண்ட்டை எப்படி நம்ம லாகின் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய Play Store ஆப்பை நம்மளுடைய பழைய அக்கவுண்ட் வழியாக நம்ம எப்படி லாகின் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Play Store வந்து ஓபன் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்திருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க சைன் இன் சொல்லிட்டு இருக்கு. சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சைன் இன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது செக்கிங் இன்ஃபோ சொல்லிட்டு லோடிங் ஆகி ஓகே, இப்போ உங்களுக்கு செக்கிங் இன்ஃபோ சொல்லிட்டு லோடிங் ஆகிட்ட பிறகு வெரிஃபை தட்ஸ் இட்ஸ் யூ சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய மொபைலுக்கான அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதாவது உங்களுடைய பயோமெட்ரிக்கா இருக்கட்டும் அல்லது ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், அது பேட்டர்ன் உங்களுடைய மொபைலுக்கு என்ன செட் பண்ணிக்கலாம் அந்த லாக் வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்லாக் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்னுடைய லாக் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டிக்காக கேட்குறாங்க. உங்களுடைய லாக் என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும் கூகுள் சைன்இன் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பாருங்க உங்களுடைய மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பழைய அக்கௌண்ட் தான் லாகின் பண்ண போறோம். அதனால உங்களுடைய பழைய அக்கௌண்ட்கான அந்த ஜிமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பழைய Play Store அக்கௌண்ட்கான என்னுடைய ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். அதாவது உங்களுடைய பழைய ஜிமெயில் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பழைய Play Store அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐ அக்ரி சொல்லிட்டு இருக்கும். ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஐ அக்ரி வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல டர்ன் ஆன் பேக்கப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேக்கப்பை நீங்க டர்ன் ஆன் பண்ணா பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்ன் ஆன் பண்ணல. டோன்ட் டர்ன் ஆன் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யுவர் சைன்ட் இன் சொல்லிட்டு வருது. இதுல நாட் நவ் இருக்கு. நாட் நவ் வந்து கொடுத்துக்கிறேன். நாட் நவ் கொடுத்த பிறகு கூகுள் சர்வீசஸ் சொல்லிட்டு வருது. இதுல வந்து அக்செப்ட் இருக்கு. அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அக்செப்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க அக்செப்ட் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அக்செப்ட் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Play Store வந்து சக்சஸ்ஃபுல்லா லாகின் வந்து ஆயிடும். இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Play Store நம்ம வந்து ஈஸியா லாகின் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய பழைய அக்கௌண்ட் உங்களுடைய பழைய ஜிமெயில் ஐடி தெரிஞ்சு உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அப்படின்னா இது போல நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம ஈஸியா வந்து லாகின் பண்ணி உள்ள வந்துட்டு நம்மளுடைய Play Store வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.